जय जगदम्बे अम्बे माता जय जगजननी नमो नमो। 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 जय जगजननी नमो नमो। पराशक्ति महारानी के जय। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै। ओम माँ जय माँ जय जय माँ। 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 पराशक्ति महारानी के जय। என்னது ஆக்சுவலா பில்லியன்ஸ். கடவுள் எல்லாரையும் மாய்கரையாக இல்லையோ ஒருவருக்கும் ஓரோ கொஞ்சம் செய்ய மாட்டேன். நீரோ பிளாஸ்டிசிட்டி அது பூச்சி விட்டேன் தலையில். சிரிப்பு நீரோ பிளாஸ்டிசிட்டி காணா கிழமை. நீங்கள் அங்கே இருங்க, சாமி இங்கே இருக்க, இவங்க அங்கே இருக்காங்க. கொஞ்சம் பேர் செல்வந்தர்கள், சொந்த பேர் ஏழைகள், கொஞ்சம் பேர் என்ன ஊனமுட்டுவாங்க, கொஞ்சம் பேர் ஐஸ்வர்யராய் மகாலட்சுமி. ஏன் அப்படி இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆனால் எங்கேயும் என்ன நடந்தது தெரியல. சொல்ல நீரோ பிளாஸ்டிசிட்டி, நீ ஒரு எண்ணு தென்றாய், அதன்படி இந்த மூளையில் இருக்க நரம்பெல்லாம் மாறி அதை உனக்கு வந்து கொடுக்கும். எதிரும் நஜரம் யார் அவர் முதல்ல தெய்வம் அவர் சொல்லிட்டார். தியோயோன பிரச்சோதையார், தாயே இந்த அறிவை தெளிவாக்கு, தெளிவாக நேர்மையாகி கூர்மையாகி புத்திமான் பலவான் என்று இருக்கு இல்லையோ. அது இந்த பக்கம். அந்த பக்கம் விநாசகாலே விபரீத புத்தி, அது அந்த பக்கம். தவிர எங்கே இருக்குது இந்த உலகத்தில்? நான் சொன்ன மாதிரி தீது நன்றும் பிறதர வார நம்ம நினைக்கிறோம் அந்த காரணம் இந்த காரணம் கவர்மெண்ட்டு காரணம் நாங்கள் தமிழாக பிறந்த காரணம் இன்னும் ஒன்றும் கிடையாது.
அப்படி இருக்க போனால் இல்லை ஒன்றுமே இல்லை. கடைசியான ஒரு சைக்கிள் ஒன்று இருந்தது எந்த பேரில், அதையும் வெளியே கொடுத்து போட்டு தான் போனான். இந்த இங்கே அந்த போக்குள்ள எந்த பேரில் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன உலகம் முழுக்க ஒன்று பேர் ஏன் ஏன் எல்லோரும் மின்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாம் வேறொன்று எல்லாம் சொல்லுவேன். அப்போ நீ என்ன இருந்து ஒரு சத்தியத்தை அதை விளங்கி அப்படியே செய்வோம். அதாவது இந்த உலகத்தில் எனக்கு நன்மையோ தீமையோ என்னை தவிர யாரும் சொல்லுங்க, நன்மையோ தீமையோ முன்னேற்றமோ பின்னேற்றமோ வெற்றியோ தோல்வியோ செல்வமோ வறுமையோ என்னை தவிர வேறு ஒருவராலும் எனக்கு கொடுக்க முடியாது. இது சத்தியம். அவ்வளோ. அப்போ ஒன்று முன்னுக்கு ஒரு ஆள் இருந்து ஒன்று இருக்காரு இல்லை, யோசிச்சு பாருங்களேன். நான் இப்போ போய் அந்த கோடீஸ்வரன் அவங்க வீட்டாக 3-4 நாள் அப்படியே ஒவ்வொரு சாப்பாடும் வித்தியாசம் பண்ணி அந்த அருமையாக பார்த்துக்கொண்டேன். எதுக்கு நான் பிஸ்னஸ் இருக்காங்க இல்லையே அன்பு. ஆகவே நீங்கள் தாயாரண்டைய மகாலட்சுமி பூஜையில் வாட் யூ திங்க் ஸோ யூ பிகம், நீ எதை எண்ணுகிறாயோ அதை அடைவாய். ஆஸ் அ மேன் திங்கர். அப்போ இதெல்லாம் முதல்ல சொல்லியாச்சு. நீ என்ன ஒன்று விசாரத்தை கவனமாயிரு. நான் நேருக்கு யாருக்கும் சொன்னேன். இப்போ நம்மட சமுதாயத்துலேயும் எங்கே தான் உலகத்தில் இந்த கவர்மெண்ட் சரியில்லை. இப்போ என்ன ஏயா அதில் பேர் என்ன அது இல்லை இன்னொன்று அந்த சுனாமி எல்லாம் வருது. அதுக்கு இல்லை சூப்பர் லீனோவா அது உண்டு. சரி, அதில் எத்தனையோ லட்சக்கான ஆட்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. ஆனால் இங்கே ஒன்று நடக்காது. நீங்கள் பாருங்கள், நடக்காது. பாயிண்ட் என்னென்னா, இந்த உலகத்தில் நடக்கிற நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கிறதும் இந்த பிரபஞ்சம் நடக்கிற அத்தனையும் காரணம் நான் தான். சொல்லுங்க, எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடக்கும் அத்தனைக்கும் நானே காரணம். எஸ், சந்தேகப்படாது. எஸ். என்ன ஒன்று, உன்னை திருத்து உலகம் திரண்டு. உன்னை திருத்து. உன்னை என்ன திருண்டா, நான் எதை எண்ணுகிறேனோ அதை அடைவேன். சந்தேகமே இல்லை. ஸோ ஆனால் நமக்கு நிறைய சந்தேகம். நான் சொல்லணும், நீ நினைக்கிறாய் இல்லையோ நடக்காதுன்றாலும் நடக்காது. யாருக்கு விளங்கி மனுஷனையா விளங்கப்படுதுமா? மைக்க கொடுமா? அது மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் உனக்கு நடக்காது பண்ணி சொன்னோம். அதை அப்படி ஒரே என்ன திருப்பி சொன்னேன். ஏனென்றால் இப்படிங்க மனுஷன் விளங்கப்படுதுமா? முடிவு எடுத்துட்டு என்னென்னு இது நடக்கணும், இது நடக்கக்கூடாது, நம்பிக்கை இல்லாமல் சும்மா கடவுள்கிட்ட கேட்குறோம். அது இது நம்பாமல் ஒன்று முன் பண்ணது என்ன பாரு. ஆனால் அது அப்படி எனக்கு நடக்கலையாண்டி நீ சொன்னால் அது மாதிரி விளங்கப்படுத்த போகிறேன். அவர் வைஸ் பிரின்சிபல், டீச்சர், அப்பா, அதனுடைய அவர் விளங்கப்படுத்த. நான் சொல்லி நீங்கள் நம்ப மாட்டேன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், நான் விட்டு போட வேறு இருப்பேன் இல்லையோ, அவரை நான் பிடிப்பேன். ஓகே. ஓம் ஸ்ரீ சரவண. நம்ம முடிவெடுத்து கேட்குறோம் சுவாமி, இஷ்ட தெய்வத்திட்ட கேட்குறோம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் கேட்குறோம். பேரளவில் தான் கேட்குற மாதிரி இருக்க வழிய நம்மளுக்கு கிடைக்குமோ என்ற ஒரு நம்பிக்கையும் நம்மளுடைய முற்றுமுழுதாக நம்பலை. நேற்று சுவாமிஜி மேலே இல்லாத காப்பாற்றலாமல் அதுக்கு எப்படி செய்யற திருத்துறப்படி அவன் மூத்தவர் சொன்ன வார்த்தை அமரும். ஆனால் அவங்க மூத்தரை நான் ஒத்துக்கொள்ளே இல்லை. நினைச்சு ஏன்டா நீ அதை வைஸ் பிரின்சிபல் கூட எத்தனை மாணவர் இருக்காங்க கூட கொள்கையில்? 1500 1400 1400 எதிர்கால பிரஜைகளை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. இப்போ ஒவ்வொரு பேர் அதில் 400 பேராவது விளங்கிட்டா இருப்பாங்க இல்லையா? அதனுடைய மாற்றணும். எப்படி மாற்றணும்? சுவாமிஜியோட பிறந்த நாள் தலையங்கம் போட்ட சுவாமி
உயர்ந்தோரின் நட்பு எனும் கண்ணாடியல். எஸ் எஸ் அதே மாதிரி சுவாமிஜி சொன்ன மாதிரி மூத்தோர் சொல் வாக்கு அமிர்தம்ன்ற நம்ம நாங்கள் என்ன கூட விடுறோம், எங்களோட மனதில் என்ன இருக்குன்றதெல்லாம் இதில் இருக்கிறார்கள் அனுபவிச்சிருப்பேன். சுவாமிஜிக்கு அது தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை கைட் பண்ணுறோம். அப்போ அந்த மூத்தோர் சொல் வாக்கு அமிர்தம் அல்லது உயர்ந்தோரின் நட்பு எனும் கண்ணாடி என்ற அந்த வாக்குக்கு ஏற்ப சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அதை முற்றுமுழுதாக நம்பி நாம் நம்ம இஷ்ட தெய்வத்தை பெற்றோம். அந்த அடிப்படையில் சாத்தியம். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. கடவுள்ன்றது தவறு இல்லை, அவரே இப்போ சுவாமியாக சொல்கிறார். அது நான் ஞான நூல்களில் பெரியவங்க சொன்னது தான் சொல்கிறேன். நான் இது மவுத் பீஸ்ன்னு சொல்கிறேன், லவுட் ஸ்பீக்கர் என்ன இது. ஆனால் உள்ளுக்கு ஆறு நம்மட்ட ஆகவே நீங்கள் உண்டு இந்த வாழ்க்கையில் தவறுனா அடுத்த வாழ்க்கையாக எடுத்துகிட்டு போங்க. இன்னும் தீது நன்றும் பிறந்தர வாராது. அஸ் அ மேன் திங்கர், அஸ் அ மேன் நீ என்ன நினைக்கிறதா நடக்கும். இப்போ இன்னும் ஒரு மணி இருக்கா நான் சொல்கிறேன் திரும்ப என்ன சொல்கிறேன்டா இல்லை வாழ்க்கையில் தொட்டெல்லாம் நேற்று அப்பாவுக்கும் மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ உனக்கு உண்ட இஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை. அது வாழ்ந்துருக்க பெரிய மகான்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களே நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன பண்ணுறது? அவ்வளோ அகங்காரம். நான் கண்மணியம்மாவோட சண்டை பிடிக்கல தான் நினைச்சேன். நமக்கு தெரியாமல் இல்லை நான் ஏதோ பிடிச்சி கொண்டிருக்கேன் இல்லையோ இல்லை, எனக்கு தெரியாமல் இந்த அசிங்கத்தை இல்லை தவற முட்டாள்தனத்தை இல்லை அதை நான் இல்லை விட மாட்டேன்னு பிடிச்சி கொண்டிருக்கேனே. லெட் இட் கோ, விடுங்க. அது விவேகானந்த பாட்டே இருக்குது. நீ தான் இந்த அசிங்கமான கயிறை பிடிச்சி கொண்டிருக்காய், அதில் வர அத்தனை சரக்கை நீ தான் பிடிச்சி கொண்டிருக்க, விடனையா. எனக்கு சரியாக விருப்பம். இந்த யோக வசிஷ்டாவில் அழகான ஒரு உதாரணம். அவர் வசிஷ்ட ராமரை சொல்கிறார், ராமா இல்லை நீ ஒரு வைக்கோல், நம்மளோட ஊரில் வைக்கலாம் இருக்கு இல்லையா, பரவாயில்ல இது வைக்கலாம் வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் பிடிச்சி கொண்டிருக்கேன் இதை இல்லையோ, நான் அதான் என்ன பிடிச்சி கொண்டிருக்கேன். இங்கே பாருங்க நான் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் விரல் எடுத்து விழுந்துருது. அந்த உதாரணத்தை அவர் சொல்கிறார். இது வைக்கல எடுத்து சுடு வைக்கல எப்படி கையில் பிடிச்சி கொண்டு நீ பிடிச்சி கொண்டதாக இருக்கு, கொஞ்சம் விலைக்கிட்ட விழுந்துருது. அது என்ன சொல்கிறாருன்னா இந்த அசிங்கமான எண்ணங்கள் இதெல்லாம் உன்னை அது பிடிக்கலை, நீ தான் அதை பிடிச்சி கொண்டிருக்க, விடலையா. அப்போ அதுக்கு எதிர்மாறாக கழுவு நம்பு ஸ்ரத்தஸ்வதாத்த சிரத்தமானே நம்பப்பா. ஏன்னா வாழ்க்கையில் நடந்து காட்டி கொண்டு இருக்காங்க. 100 சொல்லுது அவங்க நடந்து காட்டுறாங்க, இப்போ நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் நீ அவ்வளோ அதான் சொல்கிறது, கடவுள் கொடுத்தாலும் பிராமணர் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவோம் இல்லை. அப்போ ஆனால் நம்மளோட அகங்காரம் எனக்கு எல்லாம் தெரியும். அது நம்மளோட தவிர்த்து மிக மோசம். தயார் செய்ய முடியும் அப்படி இல்லை, இன்னும் இருக்கவே முடியாது. அவ்வளோ வறுமைக்கும் நோய்க்கும் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ நோயாளி. அன்றைக்கு பெரிய சண்டை அவரோட பெரிய சண்டை இந்தியாவில். என்ற முழங்கால் சரி ஆகணும், என்ற புள்ளடா இது பண்ணணும் பிரார்த்தனை பண்ணுறேன். நான் சொன்னேன் கடவுள் என்ன அந்த கோயிலே வச்சு நான் சொன்னேன் கடவுள் கொடுக்க மாட்டாங்க. நான் பிடிச்சி சொல்கிறேன், ஏய் உண்ட அட்டுலேயே தான் உடம்பு நோய் இல்லை. அப்போ நீ இதெல்லாம் செய்தால் நோய் போகும். அதை செய்யாமல் நீ வந்து என்ன சோமாக் நீ ஏன் செய்யணும் என்ன சொல்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு 77 மனுஷன் அவராக சரி பண்ணுவேன். எத்தனை 76 ஓகே இல்லை, ஒரு நோயுமே இல்லை. இப்போ நான் 7ஆம் தேதி வருவேன், அடுத்த பிப்ரவரி சுயசம் வருவாட்டான் வந்துவார். நாங்கள் போய் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் ஒரு நோயும் இல்லைன்னா தான் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட். அது அப்படி அவை நோக்கி நீ தான் காரணம். நம்ம கடவுள் என்ன செய்வார், நீ செய்கிற அவ்வளோ அட்டூழியை தெரிஞ்சு நோயை இந்த தலையில் போட்டு கடவுளே சரிப்பா சரி பண்ண அவர் சொல்லுவார், இப்படி சொல்லுவார் சரி பார். உண்மை அவன் என்ன சொல்ல வரேன்டா, நீ கடவுளோட பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்ளது மாட்டார். ஏனெனில் இல்லை நீ எதை செய்யணுமோ அதை செய்யலை. இன்றைக்கு மாளார் வந்து புளுத்துட்டு போய் யார் இல்லை பிராணாயாமம் செய்யணும் இல்லையோ. காலையில் 3 நிறைய பிராணாயாமம், உணவில் கவனம், இது இல்லை நல்ல ஆனந்தம் மகிழ்ச்சி இல்லையோ. ஸோ பாயிண்ட் ஒன்று தான்,
அதாவது இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிற அத்தனைக்கும் நீ தான் காரணம். ஆகவே அதை மாற்றலாம் இல்லையோ? மாற்று. எப்படி? நல்லா யோசிச்சு பார். நான் எந்த எண்ணினேன், எது எண்ணுகிறேன், இல்லை எந்த காரணங்காலம் நான் நல்ல காரியம் ஓகே, நோய், வறுமை, துன்பம் இதெல்லாம் இருந்தால் அதை கண்டுபிடி. உன்னிட்ட இருக்குது சரக்கு, அதை என்ன பண்ணு, திருத்து, எழுதுங்கோ. நான் சொன்னேன்னே, எஸ் அதை சொல்கிறது என்ன, எழுதுங்கோ, உங்களோட வாழ்க்கை எழுதுங்கோ. நான் என்ன எண்ணுகிறேன், காலையில் நீ கண்ணை முடிச்ச இருந்து அந்த இரவை தூங்கும் வரையும் நீ எண்ணிக்கொண்டிருக்க எண்ணங்களை அதை எழுது. என்ன லவனிலே அது நல்லா தெரியும் உனக்கு. இல்லை அதில் நீ செல்வந்தனாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிற எண்ணங்கள் குறையும், மற்றெல்லாம் கூட இருக்கும். இல்லை ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் முக்கிய பாயிண்ட்டா, என்னை நான் திருத்தி கொண்டால் என் வாழ்க்கை மலரும். எல்லா வகையிலும் ஆரோக்கியம், செல்வம், இன்பம், நல்ல நண்பர்கள். பாருங்கள், எனக்கு இருக்கிறது அந்த அதி உயர்ந்த செல்வம் தான் நல்ல நண்பர்கள். நம்ம அவங்க பெரிய கோடீஸ்வரன். யூ ஆர் நாட் கம் டு சீ மீ, என்ன நீ பார்க்க வரல, என்ன நீங்கள் பார்க்க வரலையே அதுதான் நான் என்ன நான் பாறேன். இப்போ நான் போனோடனே அவன் என்ன சொன்னால், நான் இந்தியாவுக்கு ரிஷிகேஜ் போகிற வழியில் அவன் பார்த்துட்டு போகிறேன். நான் இல்லை, இந்த ஃப்ளைட்டை நேரடியாக இன்னும் பார்க்க தான் வந்தேன். பெரிய நண்பர், நண்பர் உயிர் கொடுப்பான் தோழன். அப்போ அதுவும் அப்படி, நீயும் உண்மையான ஒரு நண்பனாக இருந்தால் தானே ஒரு நண்பன் கிடைக்கும். நீ உத்தமமான நண்பர். இன்றைக்கி அவர் என்ன மாதம் வந்து தெரியுமா, எனக்கு லவ் கொலையில் ஆல்ரெடி ஒரு கிளாக் அறிந்தவர். இன்றைக்கி என் நண்பர் வந்துட்டு அவங்க எப்படியும் அவ்வளோ எத்தனை வருஷம் பாருங்க, 68 73 ஆடியோ இருந்தேன் லாவு கலையில். அவர் அது கிளாக் இருந்தவர், அவ்வளோ பக்தி பாவம். இப்போ வந்தாலும் என்னை பார்த்து தான் போவேன். நமஸ்காரம் என்ன நட்பு சரியாக. எஸ் என்ன இல்லை வரேன்னா பாருங்க, அது பெரிய செல்வம். உயிர் காப்பான் தோழன் இல்லை. அப்போ இதுவும் ஒரு செல்வம், அது நட்பு. ஆனால் நீ நட்பு அப்படி நட்பு நமக்கு கிடைக்கிறதுனா இவர் அப்படி என்ன இருந்திருக்கணுமே மனநிலை இல்லையோ பாருங்க. அப்போ எந்த பகுதி எடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ தான் காரணம், நீ தான். ஒரு உருவம் கிடையாது. என்ன கடவுளை நீ கும்பிட முடியாது. ஏன் அவர் சொல்ல உங்களோட புத்தியில் என்னையா நீ நடன் சரியாக செய்ய அவரை கும்பிடு எதுக்கு, நன்றி சொல்கிறது கும்பிடு. நான் இல்லை தான் கும்பிடுறேன். அம்மா தேங்க்யூ தேங்க்யூ தன்யவாத் சிம்பிள். ஏன் கொடுத்த நான் கொடுத்து கொண்டிருக்கேன். அப்போ நீ உன்னை திருத்துன்றது பெரிய காரியம். என்னை திருத்த என்னால் முடியாது. என்னண்டா இந்த அகங்காரம் சொல்லுது, நான் வாழ்கிறேன். எனக்கு எத்தனை பேர் சொல்கிறேன் அப்படி ராங் வித் மீ. இல்லை நான் சொல்லுவாங்க, நான் இந்த கடமையை சொல்கிறேன், முள்ள ஓட்டிடலாம் ஒழுங்காக பார்க்குறேன். இல்லை போய் சொல்கிறல, களை எடுக்கல. அவங்களோட ஒரு மந்திர வாக்கியம் ஒன்று இருக்குது. என்ன துக்கத்தை அகங்காரத்தை பாரு, உண்ட கமண்ட நான் நல்லவன் என்ற அந்த சொல்கிறக்குள்ளேயே உண்ட அகங்காரத்தை அப்படி உருக்குமாயிருக்கு இருக்குது. அது கடவுளை பிடிக்காது. உண்மையிலே அவன் சொல்லவே மாட்டான் பண்ணி. ஆகவே நல்லா பாருங்க, அதுதான் இந்த கண்ணாடி என் மகேஸ்வரையா சொன்னேன் அன்றைய நான் எப்போ நேட்டா பிறந்த நாள் 24 தான் சொன்னேன். அதாவது கண்ணாடி ஒவ்வொருவரும் அவட்ட பாரு. ஆனால் கவிதை நான் சொல்லுவேன், ஏனண்டா அவள் அன்பு நான் சொன்னால் எடுத்துக்கொள்வாள். சுவாமி அப்படி சொல்கிறான்னு கவலைப்பட மாட்டேன். பட்டா நான் 2 போட உண்டு இல்லை. அப்போ மற்றவங்க உன்னை திருத்துகிற அளவுக்கும் அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கும் உன்னை இதயம் திறந்திருக்கும். எஸ் எஸ். அப்போ ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி மகாலட்சுமி என்ன சொல்ல வைக்கிறான், நம்மனே நான் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கு. ஆனால் அவங்க எடுக்கிற அளவுக்கு சொல்லுங்க தங்களோட பாத்திரம் தயாராக இல்லை. இப்போ கிட்டல இங்கே ஒரு அமெரிக்காவில் நிறைய மழை பெய்யுது. அந்த சொல்கிற என்னது வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக மனுஷன் ஏசி. அப்போ மழை பெய்யக்குள்ள பெரிய ஒரு பல இடங்கள் எப்படி பண்ணாங்கன்னா மழை இதை வச்சு
ஒரு அண்டர் கிரவுண்டில் பெரிய டேங்க் வச்சுருக்காங்க. வார தண்ணியெல்லாம் போய் அதில் சேவ் ஆகுது. அப்படி இவர் பெரிய ஒரு நம்முடைய இது மாதிரி தண்ணி சேவ் பண்ணுறதை வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு மழை கொட்டுது. ஆஹாஹா கொஞ்சம் தர பார்த்து அந்த அவசரத்தில் அந்த எப்படி வச்சுது சொல்லு மற்ற பக்கம் மாறி வச்சு ஒரு துளி தண்ணி இல்லை. இது இப்போ நடந்தது. ஆனந்தமயமாக்கிட்ட பராசக்தியில் அவதாரம். அவர்கிட்ட இதே கேள்வியை கேட்ட அம்மா, நீங்கள் எல்லாம் இல்லை, நீங்கள் பிரார்த்தனை நடக்குது, எங்களுக்கு என்ன நடக்க மாட்டேதுன்னு அவர் கேட்டார். அது நம்ம அந்த நேரம் மழை பெஞ்சு கொண்டிருக்கு. அது ஆடி ஆவணி மழை காலம் ரிஷிகேஷ். அதில் இந்த மழை பெய்யலையோ, நீ இந்த பாத்திரத்தை கவுட்டு வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி. அப்படிப்பா மழை நிறைய நான் அங்கே ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோ வித்தியாசம் அது விளங்கிட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளத்தில், நம்மளோட நடத்தையில், நம்மளோட வார்த்தையில், நம்மளோட விவகாரம் இதுகள் எல்லாம் எங்கேயோ இடத்துல நீ மற்ற பக்கம் மாற்றி வச்சுருக்க. அன்பு, கருணை, பொறுமை, மன்னிக்கிற தன்மை, கொடை இல்லை, இதெல்லாம் செஞ்சு பார். அது ஒரு இடத்த வருது. இப்போ நான் எங்களோட குருநாள் இருந்தேன். நானும் பார்த்து ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு தான் கிஃப்ட் வேண்டி போகிறேன். அவரோட பேர் என்னன்னு போயின்னு அந்த மாமாளுங்க கொடுத்த ஒரு பேர் எம்போத்து பார்க்க வேணா அந்த அந்த தாய் தான் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைங்க கொடுக்காண்டே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்காது. அது மாதிரி அந்த நம்மளோட காத்தம் படைத்தும் கறந்தும் விளையாடு நம்ம தான் குழந்தைகள். அப்போ நீ அவட தாயார குழந்தைகளாகிய மற்றவங்க நீ செய்கிற சேவை, தொண்டு, அன்பு, கொடை, இதெல்லாம் தாயார இதயத்தை முடிப்பேன். இப்போ மகேஸ்வரன் உடனே எதாவது சொன்னேன். என்னென்ன அவங்கள நாங்களும் தான் வேலை செய்கிறோம் இல்லை இல்லை உங்களை இதெல்லாம் செய்யணுமே, உடம்பெல்லாம் தரணும். நான் சொன்னேன் உங்களோட கூட செய்கிறேன் நாங்கள். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, என்ன மகேஸ்வரன் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் உங்களுக்கு? சொல்லுங்கள். ஆட்டு கேட்குறா 75,000 ரூபா வருது, அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணணும். இல்லை அம்மா இப்படி தான் கூட பண்ணி ஏன்னு நான் யோசிச்சு பாருங்கள். ததாஸ்து சொல்லுங்கள், ததாஸ்து. நீ 75,000 ரூபா அம்மா அந்த சம்பளம் வருது, அதை பட்ஜெட் அதுக்குள்ளானே போடணும் இல்லையோ, ஒளியில் எப்படி போடுறது? அப்போ அம்மா என்ன சொல்லுவா, அம்மா நீ தான் சொன்னேன் 75,000த்துக்குள்ளே மேனேஜ் பண்ணேன். நான் எப்படி கொடுக்குறேனுக்கோ எனக்கு தீர்மானிச்சிட்டு நாங்கள் இல்லையோ நான் கணக்கு பார்த்தேன். எல்லாம் கொடுத்து போனோம் 5,000 வருது. இல்லையோ ரெண்டு பார்த்து ஏன்னண்டா இன்ஃபினிட்னு சொல்கிறேன். என்னது இந்த இதயத்தை அந்த ஆகாயம் மாதிரி மாற்றிக்கா. இப்போ அதன் தக்கன மாதிரி கிடைக்கும். தவறு எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்க. இந்த தெய்வத்திட்ட ஒன்று இருக்கான், உண்ட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பெர்மிஷன் என்ன 75,000 ரூபா சம்பளம், அதுக்குள்ளே அந்த மூட்டை கொஞ்சம் இதுக்குள்ள மேனேஜ் பண்ணலான்னு சொல்லுவீங்க. மேனேஜ் பண்ணலாம். அப்போ என்ன அப்படி ஆகட்டும், இது மேனேஜ் பண்ணி கொண்டு 1% அதுக்கு மேலே அதிகமாக வராது சொல்ல விடாங்க. ஏய் அப்போ உன்னை என்ன பண்ணு தாயே, என்ன நீ நான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய் கொட்டு. நான் சொல்கிறேம்மா, நான் இவ்வளோ ஏதோ சொன்னேன் அதுக்காக நீ இவ்வளோ நிப்பாட்டு கமான் நாங்கள் எழுத போயிருந்தேன். அது 3,000 ரூபா அதுக்குரிய ஹோட்டல் சார்ஜ். அதுக்கு போகிறது போனால் ஒரு பெரிய ஒன்று போனால் 7,000 8,000 கிட்டத்தட்ட முடிஞ்சிடா. நான் சொன்னேன் கமான் ஸ்டார்ட் கொடு நிப்பாட்டு. அம்மா இருக்காளே அம்மா அப்பா ஒரு சந்தேகம் கிடையாது, ஒரு சந்தேகம் கிடையாது. இப்போ நான்